ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கேரட் கீர் தான் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 500 கிராம் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1.5 லிட்டர் பால் நான் எடுத்து காய வச்சுருக்கேன். ஏற்கனவே காய்ஞ்சி கொஞ்சம் வத்த விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆரோக்கியா பால் 100 கிராம் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கோம். ஜீனி ரொம்ப தேவையில்லை, நம்ம மில்க் மேடு தான் ரொம்ப ஊற்றிக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். அரைச்செல்லாம் ஊற்ற போகிறதில்ல, டைரெக்டாக நம்ம பண்ணி கொஞ்சம் கூல் பண்ணி குடிச்சிட வேண்டியது தான். இப்போ இந்த பால் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பால் கொதிச்சிருச்சு. ஏற்கனவே நிறைய ஆடை எடுத்துட்டோம், இதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். எடுத்துகிட்டு அவங்க இருக்காது. இதில் இப்போ வந்து கேரட்டை வந்து அதிலே போட்டுடலாம். அரைச்சிட்டு கீர் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம். பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி பிடிக்கும், அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அரைச்சிட்டு போகிற வீடியோ இன்னொரு தடவை போடுவோம். அது நீங்கள் வந்து முந்திரி கூட வறுத்து நீங்கள் அதில் போடுறா இருந்தாலும் போடலாம். அதோடு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் இது அரைக்கும்போது, கேரட்டு அரைக்கும்போது. நான் இன்றைக்கி எதுவுமே போடலை, ப்ளெயினாக தான் பண்ணுறேன். மில்க் மேட், பால், ஜீனி, அவ்வளோதான். கேரட் இதில் கலர் இருக்குது, அதனால் நம்ம கலர் போட வேண்டாம். இல்லாட்டினா வந்து குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் தான் இருக்கும். இது கேரட்டே நல்லா கலராக இருக்குது, அதனால் நம்ம வந்து சும்மா தான் பண்ணுறோம். இந்த கேரட் கலர் மட்டும்தான் இருக்குது இதில். நீங்கள் அது மேலே வந்து இது பாதாம் பருப்பு கூட கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மில்க் மீடு உடைச்சதை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கணும். அப்போ அதுக்கு எடுத்துக்கணும். பாதி மில்க் மேட் ஊற்றிட்டு ஒரு 50 கிராம் ஜீனி போதும், தேவையில்லை. இது மேலே நீங்கள் வந்து இது பாதாம் பருப்பு நீங்கள் ஊற வச்சது துருகி போட்டுக்கிட்டாலும் சரி, சும்மா போட்டுக்கிட்டாலும், பிஸ்தா பருப்பு எது வேணாலும் நீங்கள் துருகி போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் அவ்வளோதான் முடிஞ்சு. ஜீனி பாவு கலந்துருச்சுக்க. இதை ஆற வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப்பில் ஒரு பவுலில் ஊற்றி உள்ளே வச்சுருவோம். அப்போ ஆறிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இதில் மேலே வந்து நீங்கள் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 1 ஹவர் வந்து உள்ளே வச்சு எடுத்து பார்ப்போம். நல்லா கூலிங் எப்படி இருக்குன்னு பார்த்து சீக்கிரம் குடிச்சிடலாம். வெயிலுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. எதாக இருந்தாலும் உள்ளே கூலாக போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்ப்போம். நம்ம இப்போ கேரட் கீர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.